In this video, we'll discuss about relationship between food, nutrition and health. Food has been a basic part of our existence. By knowing the composition, the nutritional content of food is known. உணவு வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. உணவின் கலவையை அறிந்து கொள்வதன் மூலம் உணவின் ஊட்டச்சத்து உள்ளடக்கம் அறியப்படுகிறது. அதில் என்னென்ன காம்போசிஷன் நம்ம தெரிஞ்சிட்டோன்னா அதில் என்னென்ன நியூட்ரியன்ட் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஃபுட்டு நம்ம வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதி பார்ட். Intake of food ensure growth in children and youth. Maintaining good health throughout the life. Meet special need of pregnancy, lactation and for recovery from illness. உணவு உட்கொள்வது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் வளர்ச்சியை உறுதி செய்கிறது. வாழ்நாள் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது. கர்ப்பம் மற்றும் பாலூட்டத்தின் சிறப்பு தேவைகளை பூர்த்தி செய்கிறது மற்றும் நோயிலிருந்து காக்கிறது. குழந்தைகள் இளைஞர்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. ப்ரெக்னென்சி பீரியட், லாக்டேஷன் பீரியட், நம்மளுக்கு ஏதாவது டிசீஸ் வந்ததுன்னா அதுலேருந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஃபுட்டு ப்ளே ஏ இம்பார்ட்டன்ட் ரோல். A large part of our food heritage is scientifically beneficial and need to be retained. Some aspects may need to be modified in view of changes in our lifestyle. Most of the articles are published in newspaper and magazine may be correct, but most of it may not be. நமது உணவு பாரம்பரியத்தின் பெரும்பகுதி அறிவியல் பூர்வமாக ஓரளவுக்கு நன்மைகளை பயக்கும் மற்றும் தக்கவைக்கும். அறிவியல் maximum scientifically beneficial and need to be retained. Some aspect may need to modified. சில இது நம்ம மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். அறிவியல் பூர்வமாக ஓரளவுக்கு நன்மை பயக்கும், தக்க வைக்க வேண்டியதாயிருக்கும். நமது வாழ்க்கையின் முறைகளில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு சில அம்சங்களை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும். சில ஃபுட்டை நம்ம மாற்றி அமைக்கணும். செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளில் வெளியாகும் பெரும்பாலான கட்டுரைகள் சரியாக இருக்கலாம், ஆனால் பெரும்பாலானவை சரியில்லாமல் இருக்கலாம். Therefore, this topic will give a proper information on food and knowledge gained can be spread to people around so that false ideas about food which interfere with the food selection are erased and health is not affected. எனவே இந்த டாபிக் உணவு பற்றிய சரியான தகவல்களை வழங்கும். The knowledge gained can be spread to people around. நம்ம சுற்றி உள்ள மக்கள்கிட்டேருந்து எடுக்கப்பட்ட சர்வை. இதனால் உணவு தேர்வில் தலையிடும் உணவுகள் பற்றிய தவறான கருத்துக்கள் அளிக்கப்பட்டு ஏதாவது ஃபால்ஸான இருந்தால் அளிக்கப்பட்டு கரெக்டான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. Now, how to define various terms we are using in food and nutrition. எப்படி இதை டிஃபைன் பண்ணலாம்? வரையறைகள். Food is one that nourishes the body. உணவு என்பது உடலை வளர்க்கும் ஒன்று. Food may also be defined as any substance eaten or drunk which meet the need for energy, body building, regulation and production of the body. Food is the material from which our body are made. உணவு என்பது உடலின் ஆற்றல், கட்டமைப்பு, ஒழுங்குமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் எந்த ஒரு பொருளையும் உணவு ஆர் உடற்பகுதி என்றும் வரையறுக்கலாம். உணவு என்பது நம் உடல்கள் உருவாக்கும் பொருட்கள். உணவு என்பது நம் உடல்கள். Food is the material from which our bodies are made.
Eating right kind of food in right amount ensure good nutrition and health. சரியான அளவிலான உணவை சாப்பிடுவது நல்ல ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுட்டு பற்றின வரையறைகள். ஃபுட் இஸ் ஒன் நரேஷ் அவர் பாடி, நம்ம பாடிக்கு வந்து உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஃபுட் மே ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் ஈட்டன் ஆர் ட்ரிங்க் விச் மீட் நீட் ஆஃப் எனர்ஜி. நம்ம எது சாப்பிட்றோமோ அது வந்து நம்ம பாடியோட எனர்ஜி, பாடி பில்டிங்க்கு, ரெகுலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுதோ அதுக்கு பேர் ஃபுட்டு. ஃபுட் இஸ் த மெட்டீரியல் ஃப்ரம் விச் அவர் பாடி ஆர் மேடு. அதனால தான் நம்ம பாடி வந்து மேடாயிருக்கு. நம்ம வந்து சரியான அளவிலான உணவை சாப்பிடும்பொழுது நல்ல ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் உறுதி செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட், வாட் இஸ் நியூட்ரிஷன்? நியூட்ரிஷன் இஸ் ஃபுட் அட் ஒர்க் இன் த பாடி. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நியூட்ரிஷனாக நம்ம பாடியில் கன்வெர்ட் ஆகும். ஊட்டச்சத்து என்பது வேலை செய்யும் உடல். அதாவது நம்ம பாடி வந்து ஃபுட்டை வந்து நியூட்ரிஷனாக கன்வெர்ட் பண்ணும். இட் இன்க்ளூட் எவ்ரி திங்ஸ் தட் ஹேப்பன் ஃப்ரம் ஈட்டிங் ஃபுட் டு its usage in various functions of that body. உடலின் பல்வேறு செயல்பாடுகள், அதன் பயன்பாடு வரை அனைத்தும் இதில் அடங்கும். நம்ம சாப்பிட்றதுலேருந்து அதோட பயன்பாடு வரைக்கும் இதில் வந்து அடங்கும். nutrient are component of food needs for body in adequate amount for proper growth, reproduction, leading normal life. ஊட்டச்சத்துக்கள் என்பவை உடலுக்கு சரியான வளர்ச்சி, இனப்பெருக்கம் மற்றும் இயல்பான வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான அளவு தேவையான உணவுகளின் கூறுகள் ஆகும். The science of nutrition deals with what nutrient we need, in what quantity, and how to get them, and how to body utilize them. ஸோ நியூட்ரிஷனுங்கிறது வந்து ஒரு ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ். இதில் வந்து எவ்வளோ நியூட்ரியன்ட் எடுத்துக்கிறோம், எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறோம், வாட் நியூட்ரியன் நீட், நம்ம பாடிக்கு என்ன தேவைப்படுது, எவ்வளோ எடுத்துக்கிறோம், ஹவு டு கெட், அதை எப்படி பெறுறோம், ஹவு அவர் பாடி யூட்டிலைஸ், இதெல்லாம் வந்து தான் நியூட்ரிஷன். அடிக்குவேட், ஆப்டிமம் அண்டு குட் நியூட்ரிஷன். அடிக்குவேட் அமௌண்ட், ஆப்டிமம் அண்டு குட் நியூட்ரிஷன் இண்டிகேட் த right amount and proportion of nutrient for proper utilization for achieving highest level of physical and mental health. ஸோ நியூட்ரிஷன் அறிவியல் நமக்கு என்ன ஊட்டச்சத்துக்கள் தேவை, எந்த அளவில் உடல் அவற்றை பயன்படுத்துகிறது என்பதனை பொறுத்து எப்படி கையாளுகிறோம் என்பதனை பொறுத்து அமைகிறது. போதுமான, உகந்த மற்றும் நல்ல ஊட்டச்சத்து என்பது அடிக்குவேட், போதுமான, ஆப்டிமம், உகந்த மற்றும் நல்ல ஊட்டச்சத்து, குட் நியூட்ரிஷன் என்பது உயர்ந்த அளவிலான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அடைவதற்கு சரியான அளவு மற்றும் சரியான விகிதத்தில் ஊட்டச்சத்துக்களை முறையாக பயன்படுத்துவதை குறிக்கிறது. சரியான விகிதத்தில், சரியான அளவு, சரியான விகிதத்தில் ஊட்டச்சத்துக்களை முறையாக பயன்படுத்துவதை குறிக்கிறது. So, a right amount and proportion of the nutrient for proper utilization for achieving highest level of physical and mental health. Nutritional status. State of body as a result of food consumed and their utilization by the body. Nutritional status can be good, fair and poor. ஊட்டச்சத்து நிலை. உட்கொள்ளும் உணவுகள் மற்றும் அவை உடலால் பயன்படுத்தப்படுவதன் விளைவாக உடலின் நிலை, ஊட்டச்சத்து நிலை நன்றாக இருக்கா, ஃபேராக இருக்கா, புவராக இருக்கா, அதுதான் வந்து நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம், அதை நம்ம பாடி வந்து எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் எப்படி குட்டாக இருக்கா, ஃபேராக இருக்கா, மீடியமாக இருக்கா, இல்லை புவராக இருக்காங்கிறது தான் வந்து நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். ஃபஸ்ட்டு வந்து குட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், நல்ல ஊட்டச்சத்து நிலையை பற்றி பார்க்க போகிறோம். Characterized by an altered good natured personality, a well-developed body with normal weight for height, well-developed and firm muscles, healthy skin, reddish pink colored eyelid,
and membranes of that mouth, good layer of subcutaneous fat, clear eyes, smooth and glossy hair, good aptitude and excellent general health, which is recognized by stamina to work, regular mealtime, sound sleep, normal elimination and resistant to disease. குட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ்னால் என்னென்னா, விழிப்புடன் கூடிய நல்ல இயல்புடைய ஆளுமை, உயரத்திற்கு ஏற்ற எடையுடன் கூடிய நன்கு வளர்ந்த உடல், நன்கு வளர்ந்த மற்றும் உறுதியான தசைகள், ஆரோக்கியமான தோள்கள், சிவப்பு நிற இளஞ்சிவப்பு கண் இமைகள் மற்றும் வாய் சவ்வுகள், தோல் அடியில் உள்ள கொழுப்பு நல்ல அடுக்குகள், தெளிவான கண்கள், மென்மையான மற்றும் பளபளப்பான கூந்தல், நல்ல பசி மற்றும் சிறந்த உடல் அமைப்பு. மென்மையான மற்றும் பளபளப்பான கூந்தல்கள், நல்ல பசி மற்றும் சிறந்த பொது ஆரோக்கியம். இது வேலை செய்யும் சகிப்புத்தன்மை, வழக்கமான உணவு நேரம், நல்ல தூக்கம், இயல்பான வெளியேற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்படுகிறது. ஹெல்த் அஸ் டிஃபைன்டு பை ஹூ இஸ் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்டு சோசியல் வெல்பீயிங் அண்ட் நாட் mere absence of disease or infirmity. முழுமையான உடல், மன மற்றும் சமூக நல்வாழ்வின் நிலை, நோய் உடல் பலவீனம் இல்லாதது மட்டுமல்ல. ஸோ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங், நாட் மியர் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் அண்டு இன்ஃப்ரைமிட்டி. முழுமையான உடல், மன மற்றும் சமூக நல்வாழ்வின் நிலை. அதில் நோய் இல்லாதது, நோய் மற்றும் பலவீனம் இல்லாமல் இருக்கிறது தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மால் நியூட்ரிஷன், undesirable kind of nutrition leading to ill health. It result from lack, excess or imbalance of nutrient in the diet. It includes both under and over nutrition. Undernutrition is a state of insufficient supply of essential nutrient. ஊட்டச்சத்து குறைபாடு விரும்பத்தகாத வகையான ஊட்டச்சத்து உடல் நல குறைவுக்கு வழிவகுக்கிறது. ஸோ அன்டிசரபிள் கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் லீடிங் டு ஹெல்த். விரும்பத்தகாத வகையான உணவு எடுத்துக்கிட்டால் அது நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணோம். இட் ரிசல்ட் இன் லேக், பற்றாக்குறை, வெளியேற்றம் மற்றும் சமநிலையின்மைக்கு வழிவகுக்கிறது. லேக், எக்ஸஸ் அண்ட் இம்பேலன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் டயட். இதில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் அதிகப்படியான ஊட்டச்சத்து இரண்டும் அடங்கும். ஸோ இட் இன்க்ளூட் போத் அண்டர் அண்ட் ஓவர் நியூட்ரிஷன். கம்மியாகவும் அண்ட் ஓவராக எடுக்கிறதுமே மால் நியூட்ரிஷன் தான். ஊட்டச்சத்து குறைபாடு என்பது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களுக்கு போதுமான அளவு கிடைக்காத நிலை. insufficient supply of essential nutrient. Malnutrition can be primarily due to insufficient supply of one or more essential nutrient, or it can be secondary, which mean it result from an error in metabolism, interaction between nutrient and drugs used for treatment. ஊட்டச்சத்து குறைபாடு முதன்மையாக அல்லது அதற்கு மேற்பட்ட அத்தியாவசிய நியூட்ரியன்ட் போதுமான அளவு வழங்கப்படாமல் இருக்கலாம். இது இரண்டாம் நிலையாக இருக்கலாம், அதாவது வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படும் பிழை, ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் ட்ரீட்மெண்ட். இது எதனால் இருக்கலாம்? மால் நியூட்ரிஷன் கேன் பி ப்ரைமரி ரீசன் எதனால் இருக்கலாம்னா இன்சஃபிஷியன்ட் சப்ளை, அது ஆர் மோர் எசென்சியல் நியூட்ரியன்ட் அதிக அமௌண்ட்டாக எடுத்துக்கிறது, இது இருக்கலாம். இல்லாட்டி செகண்டரின்னு சொல்லி பார்த்தா ஏதாவது எரர் மெட்டபாலிசம் ரிசல்ட்
இன் எரர் இன் மெட்டபாலிசம், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் நியூட்ரியன்ட் இன்ட்ராக்ஷன் அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லாட்டி நியூட்ரியன் அண்ட் ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் ட்ரீட்மெண்ட் அது மூலமாக இருக்கலாம் செகண்ட்ரியா. நெக்ஸ்ட்டு ஓவர் நியூட்ரிஷன் ரெஃபர் டு அன் எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ஒன் ஆர் மோர் நியூட்ரியன்ட் விச் கிரியேட் எ ஸ்ட்ரெஸ் ஆஃப் பாடிலி ஃபங்க்ஷன். அதிகப்படியான நியூட்ரிஷன் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்களை அதிகமாக உட்கொள்வதை குறிக்கிறது. அதிகமாக எடுத்துக்கிறது தான். இது வந்து பாடிக்கு வந்து அழுத்தத்தை உருவாக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து டயட். டயட் ரெஃபர் டு வாட் எவர் is eaten or drunk each day. It include normal diet that is consumed either individually or in group. Diet may be modified for making it suitable for sick individual as a part of a treatment therapeutic diet. உணவு முறை என்பது ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளப்படும் என்பதை குறிக்கிறது. சாதாரண உணவில் என்ன சாப்பிடப்படுகிறது என்பது அதில் வந்து குறிக்கிறது. நம்ம டெய்லி என்னென்ன எடுத்துக்கிறோம், அதில் வந்து என்னென்ன இது டயட் ஃபாலோ பண்ணுறோம். நோய்வாய்ப்பட்ட நபர்களுக்கு உணவு முறைகளின் ஒரு பகுதியாக உணவை ஏற்ற சிகிச்சைக்கு மீண்டும் மாற்றி அமைக்கலாம். அவங்களுக்கு சிக் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட் வந்து நம்ம மாற்றி கொடுக்கணும். இதுதான் வந்து டயட்டு. வாட் எவர் இஸ் ஈட்டன் ட்ரங்க் எவ்ரிடே, நம்ம என்னென்ன எடுக்கிறோம், என்ன குடிக்கிறோம் டெய்லி. நார்மல் டயட் கன்சியூம்டு எய்தர் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள், அது தனி நபரை வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்கங்கிறது தான் வந்து டயட். அதில் வந்து இதே வந்து சிக் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம மாடிஃபை பண்ணி கொடுக்கணும்.